வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நேற்றையோட ட்ரேடிங் எப்படி அமைஞ்சதுங்கிறதையும் பார்த்துடலாம். இன்னைக்கு ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டி 700 பாயிண்ட் கேப் அப் ஓப்பனிங்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். யூஎஸும் ஈரானும் ஒரு 2 வாரத்துக்கான போர் நிறுத்தத்துக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டனால அதை ஒரு பாசிட்டிவ் நியூஸா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஒரு 700 பாயிண்ட் கேப் அப்ல இப்போதைக்கு நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நேற்றுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்புறம் என்னோட பேட்டர்னுக்குள்ள போகலாம். நேற்றுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோமோ அது பர்ஃபெக்டா ஃபாலோ ஆயிருந்துச்சு. ஓகே, நம்ம இனிஷியல் என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஒரு சின்ன அப்டன் கொடுத்து கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தாலும் ஒரு அப்டன் கொடுத்து இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அதுல இருந்து கீழே தான் வரணும், இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இதுல இருந்து நடக்க போறதான் டிசிஷன். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா தொடர்ந்து டவுன் ட்ரெண்டும், இல்லை இதுல இருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அப்டன் கொடுத்து மேலே போகலாம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகே, மார்னிங் கொஞ்ச நேரத்துல நிஃப்டி அந்த டைரக்ஷன்ல ப்ராப்பரா அப்படியே வந்துருந்துச்சு. அதாவது இதுல வந்து கரெக்டா இந்த ஜோன்ல வந்து இதை பிரேக் பண்ணாம இதுல சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது ரிவர்ஸ் ஆகும்போது நம்மளோட டார்கெட் வந்து 23,130 அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிருந்தோம். 22,930, 990, 23,130 வரைக்கும் நிஃப்டி போகலாம் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும் பட்சத்துல அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். இதை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி ஃபைனலா 23,130 வரைக்குமே மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா போயிருக்கு. சரி, 23,130 வரைக்குமே கரெக்டா போய் அதுல போய் தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. நம்ம கொடுத்த லெவல ப்ராப்பரா நான் ஃபாலோ பண்ணிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் நிஃப்டி ட்ரேட் ஆச்சு. பாட்டம்ல சப்போர்ட் ஒரு சின்ன சேனல் பாட்டம் போல சப்போர்ட் எடுத்து அப்படியே ப்ராப்பரா மூவ் ஆகி ஃபைனல் டார்கெட் வரைக்குமே ரீச் ஆயிருந்துச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் குயிக்கா பார்த்துடலாம். ஓகே, ஸோ சொன்னது முன்னாடி ஒரு பாசிட்டிவ் நியூஸ். யூஎஸோட அந்த என்ன சொல்றது, போர் நிறுத்த 2 வாரத்துக்கான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதுனால பாகிஸ்தான் மீடியேட்டரை வச்சு ஒரு போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தம் டெம்பரவரியா ஏற்பட்டிருக்கு ஒரு 2 வாரத்துக்கு. ஓகே, ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி 23,800ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நிஃப்டியும் கூட இதில் ஒரு லாங் டேர்ம்ல பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நிஃப்டி வந்து இந்த சேனல் பட்டம்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்க இந்த சப்போர்ட் இருக்கா, பாட்டம்ல இந்த சப்போர்ட்டும் மேல இந்த ரெசிஸ்டன்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணி நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் எப்போ நிஃப்டி ஏற்கனவே இந்த சப்போர்ட்ல இருக்கும்போது கரெக்டா இந்த சப்போர்ட் எடுத்த உடனே அப்படியே அப்படின்னு கொடுத்து போயிட்டு இருக்கு. இது வந்து போயிட்டு இருக்க நிஃப்டி எங்க போகும், ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,300 சொல்லியிருந்தோம். அதையும் தாண்டி போச்சுன்னா 23,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். 24,200, 300 ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். இதை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்பதான் நிஃப்டி புல்லிஷா மாதிரி ஆல் டைம் ஹை நோக்கி போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் முக்கியமான ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் எப்போ அந்த சேனல் பட்டம் இருந்து வெளியே வருதோ 24,300 வரைக்கும் இதை பிரேக் பண்ணும்போது தான் ஒரு ஆல் டைம் ஹை பார்த்து போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் இல்ல. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எங்க ஓப்பன் ஆகுது, ஸோ அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, நிஃப்டி புல்லிஷா மாறிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, இதை 1 ஹவருக்கு மாத்திக்கிறேன். ஓகே, சரி, 1 ஹவர்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் 23,300 அப்படிதான். இப்போ அதை பிரேக் பண்ணி தான் மேலே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிற ரேஞ்ச் வந்து 23,700ல இருந்து 800க்குள்ள இப்போதைக்கு இண்டிகேட் பண்ணுது ஒரு 7 ஏஎம்கெல்லாம். ஓகே, ஸோ நிஃப்டி என்ன பண்ணணும், இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,882 இதுல இருக்கு, 23,780 இருக்கு. ஓகே, நிஃப்டி இப்போ ஏதோ எங்க ஓப்பன் ஆகுது, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும், இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,800 இருக்கு. இனிஷியலா இது வரைக்கும் போகலாம். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா தொடர்ந்து ஆப்ஷன் கொடுத்து 24,100 வரைக்கும் போகலாம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம சொல்ற அந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பரான சேனல் பட்டன் ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணும். 24,250ங்கிற ரேஞ்சில் 24,250, 300ங்கிற ரேஞ்சில் அதை டச் பண்ணும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா தொடர்ந்து நிஃப்டி லாங் புல்லிஷா மாறிடும். ஓகே, இன்னைக்கு என்ன போகுமா தெரியல. ஏன்னா ஆல்ரெடி 700 பாயிண்ட் கேப் அப் ஓப்பனிங் கேப்ல தான் ஓப்பன் ஆகுது. இமீடியட்டா 23,850 வரைக்கும் இன்னைக்கு போறதுக்கான வாய்ப்புகள், 880 வரைக்கும் இன்னைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா 24,100 வரைக்கும் இன்னைக்கு நிஃப்டி போகலாம். ஓகே, ஸோ ஒருவேளை இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணலாம், 23,880 பிரேக் பண்ணலாம், நிஃப்டி அப்படியே டவுன் கொடுத்து அடுத்த சப்போர்ட் வந்து 23,550 இது வரைக்கும் ஃபால் ஆகலாம். இதுல இருந்து ஒரு பிரச்சனை பவுன்ஸ் பேக் வரணும். ஸோ இனிஷியலா சப்போர்ட் வந்து 23,550 பாட்டம்ல இருக்கு. டாப்ல பக்கத்திலேயே 23,880 இருக்கு. ஓகே, இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இது வரைக்கும் போகும். எப்போ இந்த சேனலை பிரேக் பண்ணுதோ நிஃப்டி லாங் டேர்ம்லயும் புல்லிஷா மாதிரி ஆல் டைம் ஹையை நோக்கி போகும். ஓகே, ஸோ இப்போதைக்கும் கூட நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்னுக்கு உள்ளதான் இருக்கு.
ஸோ இப்போதைக்கு பேரிஷ் தான். இந்த சேனல் பட்டனை ஃபாலோ பண்ணி அப்படியே ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, இதுல இருந்து ரிஜெக்ஷன் வந்துடுச்சுன்னா மறுபடியும் நிப்டி அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே வரணும். எங்க இந்த சப்போர்ட்டை நோக்கி அப்படியே மறுபடியும் கீழே வரணும். எங்க இருக்கு 21,800, மறுபடியும் இப்படிதான் வரணும். ஓகே, இதே சேனல் பட்டன்ல இப்படியே சுத்திட்டு இருக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வார் வந்து ஒரு 2 நாளைக்கான சீஸ்ஃபயர் தான், பர்மனன்ட் இல்ல. அதுக்கப்புறம் நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுதோ நம்ம புல்லிஷ்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அது வரைக்குமே பேரிஷ் தான். இந்த சேனல் பேட்டர்ன் இது ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா இல்லையாங்கிறத பார்க்கணும். அது ஒரு முக்கியமான ரேஞ்ச். ஓகே, ஸோ இன்னையோட ட்ரேடிங்க்கு முக்கியமான லெவல் வந்து 23,000. இன்னையோட ட்ரேடிங்க்கு முக்கியமான லெவல் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. இமிடியட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 23,880. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 24,100 வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ அதுக்கு பெரிய ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஜோன்ல இருக்கு. ஸோ டவுன் சைடில் இதுல ரெசிஸ்டன் வந்துச்சுன்னா அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 23,550 வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகலாம். ஓகே, ஸோ இதை வாட்ச் பண்ணணும். 23,880 இதுல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இதை பிரேக் பண்ண முடியுதுன்னா இங்க வரைக்கும் வரலாம், இல்லை அப்படியே சைட் வைஸ்ல அப்படியே ஸ்டே ஆகலாம். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டா இருக்கு. ஸோ லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வழக்கம் போல டெலகிராம் லைவ்ல அப்டேட் பண்றேன். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அது ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டா வந்து ரீச் ஆகும். உங்களோட வியூ ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.